சென்னையில் பெய்த கனமழையால் அசோக் நகரில் 3 மரங்கள் வேரோடன் சாய்ந்ததால் போக்குவரத்து தடைபட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சசிதரன் வழங்கிட கேட்கலாம். சசிதரன், வணக்கம். போக்குவரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பானது சரி செய்யப்பட்டு விட்டதா? தற்போது விழுந்த மரத்தை அப்புறப்படுத்தும் பணிகள் என்ன அங்கு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? தகவல்களை பதிவு பண்ணுங்க. அதிகாலை முதல் பெய்த கனமழையின் காரணமாக அசோக் நகர் பகுதியில் பழமையான 3 மரங்கள் வேருடன் சாய்ந்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விரைந்து வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள், போக்குவரத்து போலீசார் உடனடியாக மரத்தை அகற்றியதால் தற்போது போக்குவரத்து சீராகி இருக்கிறது. அசோக் நகர் 11வது அவனியில் சாலையின் ஓரத்தில் இருக்கக்கூடிய 40 ஆண்டு பழமை வாய்ந்த மரம் ஒன்று சாய்ந்தது. இதனால் அசோக் நகரிலிருந்து KK நகர் செல்லக்கூடிய போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டது. வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகிய நிலையில் தீயணைப்புத்துறை வீரர்கள் விரைந்து வந்து அந்த மரத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். அதே போன்று 10வது அவனியூ மற்றும் கிளை நூலகம் அமைந்திருக்கிய 3வது அவனியூ என 2 இடங்களிலும் இந்த மரமானது சாலையில் நடுவே குறுக்க விழுந்ததால் தீயணைப்புத்துறை வீரர்கள் அதை மரத்தை அறுக்கும் பணியில் ஈடுபட்டு உடனடியாக அப்பணிகளை மேற்கொண்டனர். அதுக்கு முன்பாகவே சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை சார்பில் போக்குவரத்து காவலர்கள் அங்கு வந்து போக்குவரத்தை மாற்றம் செய்து சரி செய்தனர். மரங்கள் முழுவதும் தற்போது அகற்றப்பட்டு போக்குவரத்து சீர் செய்யப்பட்டிருக்கிறது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சசிதரன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.